ஹிந்து சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மதேவன் தான் நம்ம தலையிலே எழுதுறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவன் தலையிலே அவனோட ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. நீ பூமியில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும் உன்னுடைய ஜென்மம். அப்படி பிரம்மதேவன் அந்த குழந்தையின் தலையில எழுதப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் படிதான் அவன் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் தலையிலெழுத்து என்று சொல்லப்பட்டது. அந்த தலையிலெழுத்து தான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. நமது பிரம்மதேவன் எழுதப்பட்ட நமது ஜென்மத்தோட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம ஜாதகத்துல பார்த்தால் நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் எத்தனை காலம் இருக்கும், எத்தனை காலம் வாழ்க்கையில் நல்லது இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் மாற்ற முடியுமா, மாற்ற முடியுமானால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், இல்லை இந்த ஜென்மம் பூரா இப்படித்தான் இருக்குமா, இதெல்லாம் நமக்கு அந்த ஜாதகம் பார்த்திருந்தால் தெரியும். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறது என்று முன்கூட்டி அறிஞ்சிருக்கிறது நல்லதல்லையோ?